ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பழனி முருகன் கோயிலை தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே அழகான மலை, அந்த அழகான மலை மேலே முருகனை தான் பார்க்க போகிறோம். பழனி முருகனோட 3வது படை வீடு. இந்த பழனி முருகனை தண்டாயுதபாணி என்று அழைக்கப்படுது. பழனி கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பழனி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 1 கிலோமீட்டரில் தான் அமைஞ்சிருக்கு. வாக்கிங் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. நடக்க முடியாதவங்களுக்கு ஆட்டோ வசதி, எல்லா வசதியுமே உண்டு. இந்த கோயிலோட டைம் பார்த்தீங்கன்னா காலைல 6 மணிலேருந்து இரவு 8 மணி வரையும். பழனி மலையில் படி ஏற முடியாதவங்களுக்கு ரோப் கார் வசதி, அப் அண்ட் டவுனும் இருக்குது, படிக்கட்டும் இருக்குது, யானைப்பாதையும் இருக்குது. கோயில் அடிவாரத்திலேயே முடி காணிக்க செலுத்துகிற இடமும் இருக்குது. குளிக்கிற இடம், ரூம் ஃபெசிலிட்டி அப்படின்ட்டு எல்லாமே கீழே அவைலபிளாக இருக்குது. மற்றபடி கடையும் எல்லாமே இருக்குது. கோயிலில் மெயினாக ஃபோன் அலோடே கிடையாது. மலைக்கு கீழே அடிவாரத்திலே ஃபோனை வாங்கி வச்சுப்பாங்க. இந்த பழனி மலை முருகன் சிலை போகர் சித்தரால் செய்யப்பட்டது. கோயிலோட வரலாறுன்னு பார்த்தீங்கன்னா, நாரதர் ஞானப்பழத்தை சிவனுக்கு கொடுத்தாங்க. பார்வதி தனது பிள்ளைங்களுக்கு முருகனுக்கும் விநாயகருக்கும் இந்த பழத்தை பிரித்து கொடுக்கலான்னு சொன்னாங்க. அந்த பழத்தை பிரித்தா சுவை இருக்காதுன்னு சொல்லிட்டு பிள்ளைங்களுக்கு 2 பேருக்கும் போட்டி வச்சாங்க. யார் முதல்ல உலகத்தை சுற்றி வராங்களோ அந்த யானை பழத்தை அவங்கள பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கு மயில் வாகனத்தை எடுத்துகிட்டு முருகன் உலகத்தை சுற்ற போயிட்டாங்க. விநாயகர் தனது அம்மா அப்பாவே சுற்றி அந்த பழத்தை பெற்றுக்கிட்டாங்க. ஏமாற்றம் அடைந்த முருகன் கோச்சிக்கிட்டு போய் பழனியில் நின்னார். பழனி முருகன் என்று அழைக்கப்படுகிறது. இதில் முருகனுக்கு உதவியது இடுமன். அவர் பெரிய தராசில் பழனி மலையும் இடுமன் மலையும் தூக்கி சென்றார். முருகனின் சிலை நவபாசனத்தால் இருக்கும். சித்தர் ஒருவர் போகரால் வடிவமைக்கப்பட்டது. 9 வகையான நச்சுப் பொருட்கள் சேர்ந்து கொண்டு செஞ்சது. ஃப்ரெண்ட்ஸ், எங்களால் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணியாச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.